வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கிறது மாநில மனித உரிமைகள் ஆணையம். தமிழகத்தில் நடைபெறும் காவல் நிலைய மரணங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் முதல்வரின் வேலையா? காவல்துறை பாதுகாப்புடன் திமுக கொடிகட்டிய வாகனத்தில் அஜித்குமாரின் உறவினர்கள் அழைத்துச் செல்லப்பட்டது ஏன் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சரமாரி கேள்வி. விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் கொடூரமாக நடந்து கொள்வதை கைவிட வேண்டும். தமிழகத்தில் லாக்அப் மரணங்கள் உட்பட 29 படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. என்கவுண்டர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள், விசாரணையின் போது மரணங்கள் என்பது 24 இதுவரை நடந்திருப்பதாக அரசாங்கத்தினுடைய விவரங்களை தெரிவிக்கிறது. காவல்துறையினர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்துக்கு அப்பாற்பட்டு விசாரணை என்கிற பெயரில் இந்த மாதிரியான கொடூரமான தாக்குதல் நடத்துவது, என்கவுண்டர்கள் செய்வது என்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. போலீஸ் விசாரணையின் போது மாரடைப்பால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சர் கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையினர் தாக்கியதாலேயே இளைஞர் உயிரிழந்தார் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் சண்முகம் திட்டவட்டம். இறந்து போன அஜித்குமாருடைய உடலில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார். அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டுமிராணித்தனமான முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மாரடைப்பினால் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. தமிழகத்தில் இனி எந்த காரணத்தை கொண்டும் காவல் நிலைய மரணங்கள் நிகழக்கூடாது. பலமுறை சுட்டிக்காட்டியும் உயிரிழப்புகள் தொடர்கதையாக வருவது கவலை அளிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேதனை. காவல்துறையினருக்குரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது. அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது, கவலை அளிக்கிறது. சிவகங்கை மடப்புறத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட நபர் என்ன தீவிரவாதியா? அவரை ஏன் தூக்கி சென்று அடித்து கொலை செய்துள்ளீர்கள்? சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத போது தாக்கியது ஏன் என காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் முக்கிய ஆலோசனை. தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. சென்னையில் 160 மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து ஓட்டுநர் நடத்துனரிடம் கலந்துரையாடி வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர மாமன்ற கூட்டம். 200 உறுப்பினர்களில் 40 பேர் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றதால் சலசலப்பு. நெல்லை மாநகராட்சியில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி அதிமுக, திமுக
நெல்லை மாநகராட்சியில் முறைகேடுகள் நடைபெறுவதாக கூறி அதிமுக திமுக உறுப்பினர்கள் அமளி. மேயர் ஒருமையில் பேசியதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து பேசிய பாஜக உறுப்பினர் உமா ஆனந்த். எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் தமிழ்நாடு தொழில்துறையை நிலைகுலைய செய்துள்ளது. பல்வேறு தொழில் முனைவோர், இளைஞர்கள், முதலீட்டாளர்கள் வேறு இடங்களை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டிசம்பர் மாதத்திற்குள் கும்பகோணம், பழனி ஆகிய புதிய மாவட்டங்கள் மற்றும் புதிய வட்டங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சந்திப்பு. திருவள்ளூரில் உள்ள ரஹ்மானின் ஸ்டுடியோவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சந்தித்து பேசினர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 58,000 கன அடியிலிருந்து 48,000 கன அடியாக சரிவு. நேற்று தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ளது. நெல்லை அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி கோயிலுக்கான பல கோடி சொத்துக்களை மீட்டு பராமரிக்க கோரிய வழக்கு. ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கடலூர் சலூன் கடை உரிமையாளர் நாகமுத்து கழுத்தை அறுத்து கொலை. நகைக்காக கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை. தஞ்சாவூரில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. ஆசிரியர் ஒருமையில் பேசியதால் உயிரை மாய்த்துக் கொள்வதாக கடிதம் எழுதி வைத்து விபரீத முடிவு. நெல்லையப்பர் கோவில் நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு ஆனி திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பு பூஜை தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. 1 கிராம் 8,915 ரூபாய்க்கும் 1 சவரன் 71,320 ரூபாய்க்கும் விற்பனை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்களுக்கு கடிதம். திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தெருவில் நடந்து சென்றவர்களை தெருநாய்கள் கடித்து குதறியதில் தாய், மகள் உட்பட 5 பேர் காயம். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கர்நாடகாவின்
கொள்ளேகால் அருவியில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். பிரமிக்க வைக்கும் ட்ரோன் காட்சி. தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் வெடி விபத்து. பாய்லர் வெடித்து சிதறிய விபத்தில் தொழிலாளர்கள் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் தனியார் பேருந்தும் ட்ரக்கும் நேருக்கு நேர் மோதி விபத்து. படுகாயமடைந்த பயணிகள் 12 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். முசாஃபர் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியதால் மக்கள் அவதி. இமாச்சல் பிரதேச மாநிலம் சண்டிகர் சிம்லா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் நிலச்சரிவு. திடீர் மழையால் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பஞ்சாபின் ஃபிரோஸ்பூரில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த நபர். சிக்ஸர் அடித்த பின் ஆட்டக்களத்தில் நடந்து சென்றவர் அங்கேயே சுருண்டு விழுந்து மரணம். பெங்களூருவில் குப்பை லாரியிலிருந்து இளம் பெண்ணின் சடலம் மீட்பு. கை கால்களை கட்டி சாக்கு மூட்டையில் வீசிய கொடூரம் குறித்து போலீசார் விசாரணை. போர் நிறுத்தம் உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளிலும் இஸ்ரேல் உறுதியாக இருக்குமா என சந்தேகம். ஒருவேளை இஸ்ரேல் அத்துமீறினால் வலிமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ஆயுதப்படை தளபதி அப்தோல் ரஹீம் மௌசாவி எச்சரிக்கை. காசாவில் நீடித்து வரும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு. 20 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வருமா என உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. தண்ணீருக்கடியில் செல்லும் உலகின் அகலமான போக்குவரத்து சுரங்கப்பாதையை 110 நாட்களில் கட்டி முடித்துள்ள சீனா. ஜினான் பகுதியின் எல்லோ ரிவருக்கு கீழ் அமைந்துள்ள சுரங்கப்பாதை 2 மைல் நீளத்திலும் 55.8 அடி அகலத்திலும் அமைத்து சாதனை. ஆப்பிரிக்கா நாடான சூடானில் தங்க சுரங்கம் இடிந்து விழுந்து விபத்து. 11 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி.